வணக்கம். நரேந்திர மோடி அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பவர் ஷிஃப்ட் நடந்திருக்கிறது. அதாவது இந்த நாட்டு இராணுவம் ஒரு தனியார் கையில் போவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அல்ல அதை ஆக்செப்ட் செய்வீர்களா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பு அனைத்தையுமே ஒரு வியாபாரி அதற்கான விலை பேச தொடங்கிவிட்டால் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அதை தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷரை நான் உங்களுக்கு முன்பெடுத்து வைக்க போகிறேன். கார்ப்பரேட்டிசம். இந்தியன் டிஃபென்ஸை கார்ப்பரேட் ஆகிவிட்டார்கள், இந்தியன் டிஃபென்ஸை பிஸ்னஸ் ஆக்கிவிட்டார்கள். உலக நாடுகளில் இது நடந்திருக்கிறது. ஆனால் அந்த நாடுகளில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஆனால் இந்த நாட்டில் அதை மூடி மறைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அடானி குரூப் 1200க்கும் மேற்பட்ட CISF இராணுவ வீரர்களை தன்னுடைய பர்சனல் ஆர்மியாக பயன்படுத்த தொடங்கிவிட்டார். அம்பானி குரூப் 2000க்கும் மேற்பட்ட CISF ஜாம்நகர் ரிஃபைனரியில் டிப்போர்ட் செய்து வைத்திருக்கிறார். இந்த இரண்டு நபர்களுமே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை தன் சட்டைப்பையிலிருந்து கொடுக்கிறார்களாம். CISF இந்தியாவுடைய சென்ட்ரல் ஃபோர்ஸ். அதை எப்படி ஒரு தனியார் கம்பெனிக்கு கொடுத்தார்கள்? அனைத்துமே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இரண்டு கார்ப்பரேட் தனக்கான செக்யூரிட்டி, தனக்கான சர்வேலன்ஸ், தனக்கான ட்ரோன், தனக்கான மிசைல்ஸ், தனக்கான வெப்பன்ஸ்களை தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு மிகப்பெரிய கோட்டையை இந்த நாட்டிற்கக்கூடிய சட்டத்திற்கு கீழேயே சட்டமாக மாற்றி லீகலாக இந்த அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை நீங்கள் பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை எடுத்து வைப்பதற்கான காரணம், நீங்கள் கீழே போய் எங்களுடைய வியூஸ்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் எங்களை முடக்குகிறார்கள் என்று. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் தான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை செய்தால் எப்போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லலாம். அதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். காரணம், இவர்கள் முடக்கியதால் எங்களுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களால் இந்த சேனலை நடத்த முடியவில்லை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இஸ்ரேலி ட்ரெயின் ரெஸ்பாண்ட் டீம், military grade surveillance, private security personals அனைத்துமே அடானி குரூப் மற்றும் அம்பானி குரூப் டெவலப் செய்து வந்தது. பிக் கம்பெனிஸ், செக்யூரிட்டி தேவை, அதனால்தான் இதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம், எவ்வளோ பெரிய ஆட்கள், எத்தனை லட்சம் அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள், அவர்களுடைய செக்யூரிட்டி தேவையா? இல்லை, நிச்சயமாக தேவை. ஆனால் செக்யூரிட்டி என்கிற பேரில் வெப்பன் மேனுஃபேக்சரிங் இவர்கள் கையில் போகுது. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் இவர்கள் கையில் போகுது. டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் அனைத்துமே இவர்கள் கையில் போகிறது. எப்படி ஒரு கார்ப்பரேட் கோட்டையை இவர்கள் எப்படி டெவலப் செய்தார்கள், அந்த கார்ப்பரேட் கோட்டையை வைத்து எப்படி ஒரு பிஸ்னஸ் பிளானாக இதை உருவாக்கி விட்டார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் கார்ப்பரேட் மிலிட்ரியை பற்றி இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கையில் இந்தியாவுடைய மிலிட்ரி ஷிஃப்ட் ஆக தொடங்கிவிட்டது உங்களுக்கு தெரியும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க மாட்டார்கள். காரணம், சூப்பர் பாஸை பற்றி யாருமே பேசக்கூடாது என்று. வெர்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் வெப்பன் டு சர்வேலன்ஸ் அனைத்துமே ஒரு மிகப்பெரிய கேம் பிளானாக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கான தொடக்கம் எப்போ? 2008ஆம் ஆண்டு 26/11 நடந்தது. மும்பை அட்டாக் ஞாபகத்தில் இருக்கும். டாடா குரூப் கையில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இந்த தாக்குதல் நடந்து முடிந்த உடனேயே டாடா குரூப் தன்னுடைய செக்யூரிட்டியை பலப்படுத்தியது. ஆனால் அந்த நேரத்தில் தான் அடானி, அம்பானி
இந்த செக்யூரிட்டி லேப்ஸிற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கொண்டார்கள். அதாவது இதையே ஒரு பிஸ்னஸாக எப்படி மாற்றுவது என்று அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தெரிந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2010ஆம் ஆண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், Indian government gave permission to CISF to provide security to critical infrastructure and private companies. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் பிரைவேட் நிறுவனங்களுக்கு இந்திய இராணுவம் தன்னுடைய சர்வீஸை வழங்குவதற்கான பெர்மிஷனை கொடுத்தார்கள். அதாவது இது போன்ற பிரைவேட் என்டிட்டிஸ்கள் அல்ல பிரைவேட் கம்பெனிகளில் இந்தியன் இராணுவத்துடைய செக்யூரிட்டி பயன்படுத்தப்பட்டால் அந்த கம்பெனி அந்த சர்வீஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான சம்பளங்களை அவர்கள் கொடுத்தால் போதும், செலவுகளை அவர்கள் கொடுத்தால் போதும். இதற்கான முதல் பிராக்டிஸ் முந்த்ரா போர்ட், அடானியின் முந்த்ரா போர்ட்டில் தொடங்கப்பட்டது CISF உடைய ஒரு டீம். இதற்காக அடானி குரூப் 50 கோடி ரூபாய் வருடத்திற்கு செலவு செய்ய தொடங்கியது. 2013ஆம் ஆண்டு இஸ்ராயலி கனெக்ஷனும் இங்கிருந்து தான் தொடங்குகிறது. இஸ்ராயலி கனெக்ஷன். ஸோ இது பாருங்கள், நீங்கள் 2008 ஒரு அட்டாக் நடக்கிறது, அதில் ஒரு வாய்ப்பை தேடுகிறார்கள். 2010ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் பிரைவேட் கம்பெனிகளுக்கு இந்த பெர்மிஷனை கொடுக்கிறார்கள், இந்திய இராணுவத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று. அந்த பெர்மிஷன் கிடைத்த உடனே 2013ஆம் ஆண்டு, அதாவது நரேந்திர மோடியின் அரசாங்கம் வருவதற்கு சற்று முன்பு இஸ்ராயலி கம்பெனியுடன் ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறது அடானி குரூப். இஸ்ராயலி டிஃபென்ஸ் ஃபர்ம் ஃபார் அட்வான்ஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டம். அட்வான்ஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டத்திற்காக ஒரு அனைத்துமே காங்கிரஸ் காலகட்டத்தில், இப்போ பிஜேபி காலகட்டம் வரவில்லை, ஆனால் இங்கிருந்து தான் அனைத்துமே ஷிஃப்ட் ஆக போகிறது. அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்ராயல் நாட்டுடன் இவர்கள் போட்ட ஒப்பந்தத்தில் ரியல் டைம் ட்ரோன் மானிட்டரிங், ஃபேஷியல் ரெக்கக்னைசேஷன் சிஸ்டம், பெரிமீட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிடெக்ஷன், மிலிட்ரி கிரேட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அனைத்துமே அடானி குரூப் இஸ்ராயல் நாட்டிலிருந்து ஒப்பந்தத்தின் வழியாக கொண்டு வருகிறது. இதற்கான டிப்ளாய்மெண்ட் அடானி போர்ட் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற பேரில் இதை கொண்டு வருகிறார்கள். 2014ஆம் ஆண்டு த எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்ட இந்த ரிப்போர்ட். 2015ஆம் ஆண்டு இப்போது பிஜேபி அரசாங்கம் வந்துருச்சு. ஜாம்நகர் ரிஃபைனரியில் ஒரு கான்ட்ராக்ட் போடப்படுகிறது. இதில் SIS குரூப் மற்றும் G4 உலகத்தின் மிகப்பெரிய செக்யூரிட்டி ஏஜென்சி, இந்த 2 ஏஜென்சிகள் வழியாக ஜாம்நகர் ரிஃபைனரியில் அம்பானி குரூப் ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டியை பலப்படுத்துகிறார்கள். இதை தாண்டி 2000 ட்ரெயின்ட் செக்யூரிட்டி பர்சனல்ஸ், ஆர்ம்டு ரெஸ்பான்ஸ் யூனிட், இன்டிகிரேட்டட் சர்வேலன்ஸ் மற்றும் கமாண்ட் கண்ட்ரோல். சாதாரணமான கமாண்ட் கண்ட்ரோல் கிடையாது, மிலிட்ரி கிரேட் கமாண்ட் கண்ட்ரோல். எப்படி இராணுவத்தில் இந்த மிலிட்ரி பேஸ் இருக்குமோ அதே போன்ற மிலிட்ரி பேஸை அம்பானி தனக்காக ஜாம்நகர் ரிஃபைனரியில் உருவாக்குகிறார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்களா? 2018ஆம் ஆண்டு அடுத்த டெவலப்மெண்ட் நடக்கிறது. இங்கிருந்து தான் ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் டீல்களுமே பிரைவேட் கையில் மாற தொடங்குகிறது. எவ்வளோ நீண்ட பிளான் என்று பாருங்கள். 2008ஆம் ஆண்டிலிருந்து ஒரு தீவிரவாத அட்டாக்லேருந்து உருவான ஒரு ஐடியா 2018ஆம் ஆண்டிலிருந்து அது பிஸ்னஸாக மாற தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அடானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். 2018ஆம் ஆண்டு அடானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் பிஸ்னஸில் தன்னுடைய காலை பதிக்கிறார். ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், மேக் இன் இந்தியாவை நாங்கள் பலப்படுத்துவோம், டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை நாங்கள் பலப்படுத்துவோம், இது போன்ற விஷயங்கள் இதுதான் அடானி கூறினார். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கேம் என்ன, அதையும் நீங்கள் பார்க்கணும். மேனுஃபேக்சர் வெப்பன், ஆயுதங்களை மேனுஃபேக்சர் செய்வது, டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்கள் அடானிக்கு போக தொடங்கிறது. இந்த அனைத்துமே தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தன்னுடைய செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இந்த நபர் பயன்படுத்த தொடங்குகிறார். அனைத்துமே இன்ஹவுஸ். அடானி கையில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் இன்டிகிரேஷனை நீங்கள் பார்க்க வேண்டும். இதை தாண்டி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி அவர்கள் என்ன செய்தார்கள்? ரிலையன்ஸ் அனௌன்ஸ்ட் அ பார்ட்னர்ஷிப் வித் இஸ்ராயல் டிஃபென்ஸ் ஜாயிண்ட் ஏவிட் சிஸ்டம். ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் மற்றும் இஸ்ராயல் டிஃபென்ஸ் 2 பேருமே ஒரு ஜாயிண்ட் ஏவிட் சிஸ்டமை உருவாக்குகிறார்கள். இந்த ஜேவிக்கான அர்த்தம் என்ன? அன்ஆர்ம்டு வெஹிக்கிள் விச் இஸ் ட்ரோனை தயாரிப்பது, மிசைல் சிஸ்டத்தை உருவாக்குவது, இதை தாண்டி ஒரு கமாண்ட் கண்ட்ரோலை உருவாக்குவது, அனைத்துமே அம்பானி கையில். வெப்பன்,
யாருக்காக? இந்தியன் ஆர்மிக்குன்னு நினைக்கிறீர்களா? கிடையாது. இந்தியன் ஆர்மிக்காக இவர்கள் கொடுக்கிறார்கள். இதை தாண்டி 2020ஆம் ஆண்டு பேண்டமிக் கோவிட் காலம் வரும்போது இந்த சிஸ்டங்களை வைத்தே இவர்களுக்கு ஏராளமான லாபம் கிடைத்தது. அம்பானி அடானி 2 பேருக்குமே. பேண்டமிக், லாக்டவுன், ஒட்டுமொத்த உலகமே லாக்டவுன் இருக்கும்போது செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் டிக்ளேர் எசென்ஷியல் சர்வீஸ். செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு எசென்ஷியல் சர்வீஸாக அமைக்கப்பட்டது. அதாவது எங்கெல்லாம் இந்த செக்யூரிட்டி டிப்ளாய்மெண்ட் இருந்ததோ அந்த அனைத்து இடங்களுமே பாதுகாக்கப்படும், அவர்கள் இயங்கலாம். MHA உடைய கைட்லைன்ஸ் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா போர்ட், ரிஃபைனரிஸ், டெலிகாம் அனைத்துமே தொடங்கணும். எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் அதில் நடக்கக்கூடாது. செக்யூரிட்டி டிப்ளாய்மெண்ட், சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன் அனைத்துமே இங்கே நடந்தது. எந்த விதமான டிஸ்ட்ரப்ஷன் இல்லாமல், எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைபாடும் இல்லாமல் இந்த கம்பெனிகள் எந்த அளவில் பணங்களை பார்த்து வந்தது. ஒரு நாளைக்கு அடானி சம்பாதித்தது 1300 கோடி ரூபாய் டியூரிங் லாக்டவுன். அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமே முடக்கப்பட்டது. ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் இன் 2008, பாலிசி சேஞ்ச்ட் இன் 2010, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் 2013 to 2018, என்டையர் பிஸ்னஸ் ஷிஃப்டட் டியூரிங் பேண்டமிக் விச் இஸ் 2020. இதற்கு மேல் CISF மாடலையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பிரைவேட் கம்பெனி built crucial infrastructure like port, refineries and airport. Government deploys CISF at that time. Who bears the cost? The company, and this is the model. இந்திய இராணுவப்படை, இந்திய இராணுவத்தால் ட்ரெயின் செய்யப்பட்ட இராணுவ வீரர்கள், பிரைவேட் கம்பெனி கையில் நீங்கள் கொடுக்கிறீர்கள், அதற்கான பணத்தை நாங்கள் கொடுக்குறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்கான விளைவு என்ன, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு அடானி குரூப் 600 கோடி ரூபாயை வருஷத்திற்கு CISF அண்ட் மற்ற செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிக்காக ஒதுக்குகிறார்கள். 450 கோடி ரூபாய் ரிலையன்ஸ் கொடுக்கிறது. இந்த 2 நபர்கள் மட்டுமே இந்த நாட்டின் செக்யூரிட்டிக்காக, அதாவது இராணுவ வீரர்களுக்காக அவர்களுடைய சர்வீசஸ்களை பயன்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாயை கொடுக்கிறார்கள். 1000 crore. இதை தாண்டி SIS மற்றும் G4S உடைய சர்வீஸுக்காக 300லேருந்து ஒரு 400 கோடி ரூபாய் வருடத்திற்கு. அதையும் தாண்டி ஒரு 2000 கோடி ரூபாய் வரை இந்த 2 குரூப்களுமே கம்பைண்டாக சேர்ந்து டெக்னாலஜி, ட்ரோன், சர்வேலன்ஸ், AI சிஸ்டம் இது போன்ற விஷயங்கள் மற்றும் 200 கோடி ரூபாய் ட்ரைனிங் மற்றும் எக்விப்மெண்ட்டிற்காக தனியாக ஒதுக்குகிறார்கள். அனைத்துமே சேர்த்து பாருங்கள் எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டிற்கான லாபம் எப்படி, அதையும் நீங்கள் பாருங்கள். ரியல் பவர் இஸ் இன்டிகிரேஷன் வழியாக தான் இந்த ஒட்டுமொத்த பவருமே இவர்கள் கையில் போகிறது. எப்படி, அதை பாருங்கள். அடானி டிஃபென்ஸ் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பார்த்தீர்கள்ல, 2023ஆம் ஆண்டு அடானி டிஃபென்ஸ் ஹார்மஸ் 900 ட்ரோன்களை இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை செய்வதற்காக ஒரு கான்ட்ராக்டை வின் செய்கிறார்கள். இஸ்ரேலி இராணுவத்துடன் இணைந்து இந்த ட்ரோன்ஸ்களை இவர்கள் தயாரிப்பார்களா? அடானி குரூப் இந்த ட்ரோன்ஸ்களை இந்தியன் ஆர்மிக்கு மற்றும் பயன்படுத்தாது, தன்னுடைய பாதுகாப்பிற்காக, தன்னுடைய பர்சனல் சர்வேலன்ஸிற்காகவும் கொடுக்கிறார்கள். அதாவது இன்ஹவுஸ் ஒரு டெக்னாலஜி கிடைக்கிறது, இன்ஹவுஸ் அதை பயன்படுத்துகிறார்கள், அதை வைத்தே இந்த இராணுவத்திற்கு வைத்து பணமும் பார்க்கிறார்கள். டெக்னாலஜி ஓவர்லாப் என்று கூறுவோம் இதை. ரிலையன்ஸை பாருங்கள். ரிலையன்ஸ் இன்வெஸ்டட் 15,000 crore rupees, 15,000 கோடி ரூபாயை 5G டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் வில் யூஸ் இட், ரைட்? இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ் தானே அதை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீர்கள்? கிடையாது. இந்த சிஸ்டத்தை பணத்திற்காக அம்பானி குரூப் யாருக்கு வேணாலும் விற்கலாம், அதாவது ரிலையன்ஸ் விற்கலாம். ஜஸ்ட் இமேஜின், இந்தியாவுடைய 5G டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன், இந்தியாவுடைய கம்யூனிகேஷன் பேக்போன் ஒரு தனியார், ஒரு பிரைவேட் கையில் போய்விட்டது. இதற்கு முன்னாடி கம்யூனிகேஷன் வாஸ் வித் த கவர்மெண்ட், டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வாஸ் வித் த கவர்மெண்ட், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் எவ்ரிதிங் விஸ் வித் த கவர்மெண்ட். இது தப்பு என்று நான் கூறவில்லை. நிச்சயமாக ஒரு தனியார் கம்பெனி உள்ள வரலாம், ஒரு நாட்டிற்காக ஏராளமான டெவலப்மெண்ட்களை செய்யலாம். ஆனால் அதற்கான ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும். எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் அவர்கள் தனக்காக இந்த
பவரை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அதை இதற்கு மேலே கேளுங்க. 2022ஆம் ஆண்டு வல்லினம் போர்ட் கேரளாவில் இருக்கிறது. வல்லினம் போர்ட்டில் இந்த போர்ட்டுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கினார்கள். அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அடானி குரூப் CISF மற்றும் பிரைவேட் கார்ட்ஸ்களை டிப்ளாய் செய்தது. இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக அவர்கள் அங்கு நடத்திய அத்துமீறல் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள். அதாவது CISF இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பிற்காகவா அல்ல தனியார் கம்பெனிக்காகவா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது மட்டுமல்ல, முந்த்ரா போர்ட் 2021ஆம் ஆண்டு லேண்ட் எக்விசிஷன் டிஸ்பியூட் அங்கே நடந்தது குஜராத்தில். ஃபார்மர் ப்ரொட்டஸ்டில் இறங்கினார்கள். அடானியோடைய பிரைவேட் செக்யூரிட்டி டீம் மற்றும் கோஆர்டினேஷன் வித் போலீஸ் அண்ட் மற்ற ஃபோர்ஸ்ஃபுல் எவாக்குவேஷன், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை விரட்டியடித்து போலீஸோடைய பாதுகாப்பில் இந்த ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய நிலங்களை பறித்த வேலையை அடானி குரூப் செய்தது. காரணம், அவர்கள் கையில் பவர் போய்விட்டது, இராணுவம் போய்விட்டது. குஜராத் அண்ட் லேண்ட் டிஸ்பியூட் 2021 கொடுத்த ஒரு ரிப்போர்ட் இந்தியா டுடேவுடைய இன்வெஸ்டிகேஷன் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, RTI போடப்பட்ட போது அதற்கு கிடைத்த பதில், இட்ஸ் எ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மேட்டர், இதில் நாங்கள் தலையிட மாட்டோம், இது ஒரு பிரைவேட் தனியார் ப்ராப்பர்ட்டி மேட்டர். அனைத்துமே அரசாங்கத்துடைய ஷீல்டு. CISF ப்ளஸ் பிரைவேட் செக்யூரிட்டியோடைய ஒரு மிகப்பெரிய கோட்டையை இவர்கள் அமைத்து விட்டார்கள். பொலிட்டிக்கல் டொனேஷன் ப்ளஸ் ரெகுலாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஈக்குவலன் டு லீகல் ப்ரொடெக்ஷன். அரசியல் கட்சிகளுக்காக பணத்தை தூக்கி வீசுங்கள், அரசியல் லாபத்திற்காக எதை வேணாலும் அவர்கள் செய்வார்கள், அதற்காக அவர்களுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது. டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட், வெப்பன் மேனுஃபேக்சரிங் வழியாக மிலிட்ரி இன்டிகிரேஷன் கிடைக்கிறது. அனைத்துமே பணத்திற்கான இந்த வேலை. 2008ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு இதற்கான ஃபவுண்டேஷனை போட்டார்கள், அதாவது அடித்தளத்தை போட்டார்கள். இந்த அடித்தளத்தில் இவர்கள் செய்த விஷயங்கள் என்ன? ஜஸ்டிஃபை செக்யூரிட்டி இன் த நேம் ஆஃப் டெரரிசம், தீவிரவாத தாக்குதல், அதனால் நாம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், அதன் பெயரில் இவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த மூவுமே நடக்கிறது. கிரியேட் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப், CISF மாடல், அரசாங்கத்துடைய ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு CISF போன்ற இராணுவத்தை படையை தனக்காக பயன்படுத்தி கொள்வது. பணத்தை நாங்கள் கொடுக்கணும், எங்களுக்கு பணம் இருக்குது, ஆனால் சர்வீஸ் எங்களுக்கு வேணும். இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதற்கப்புறம் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பணத்தை போட்டார்கள். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆன உடனேயே அடுத்து இவர்களுக்கு இன்டிகிரேஷன் வழியாக இவர்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ்கள் கிடைக்க தொடங்குகிறது. Phase 2 was between 2016 and 2020. Integration, entry into defense manufacturing, Israel collaboration, technology transfer, develop in surveillance capability, அனைத்துமே between 2016 to 20 வரை இது நடக்கிறது. அடுத்த ஃபேஸ், மூன்றாவது ஃபேஸ் 2021 to 2024 எக்ஸ்பான்ஷன். அரசாங்கத்துடைய டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்களை இதே கம்பெனிகள் எடுக்க தொடங்குகிறது. நேஷனல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே இவர்கள் கையில். இப்போது 4th phase which was after 2025. இப்போ என்ன இவர்கள் செய்கிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். உலக நாடுகள் வழியாக இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, கார்ப்பரேட் அண்ட் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸஸ் ஆர் இன்க்ரீசிங் ஓவரால் தி வேர்ல்டு. உலகம் முழுவதும் இது போன்ற பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப் நடக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ப்ரைவேட் மிலிட்ரி கான்ட்ராக்ட் லைக் பிளாக் வாட்டர் அகாடமி ஆப்ரேட் இன் ஈராக் அண்ட் ஆப்கானிஸ்தான். USA ப்ரைவேட் கான்ட்ராக்ட்ஸ்களை கொடுத்து வருகிறது. இதே போன்று UAEயில் கார்ப்பரேஷன் மெயின்டைன் தேர் ஆர்ம்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். இதை தாண்டி இஸ்ரேலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, டிஃபென்ஸ் ஈகோசிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஒட்டுமொத்த இஸ்ரேல் எதற்காக இந்த அளவில் பார்ட்னர்ஷிப் போடுகிறது என்றால், அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மற்றும் அரசாங்கம் இரண்டு பேருமே சேர்ந்து இதை இயக்கி வருகிறார்கள். இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதே பாதையில் போக தொடங்கிவிட்டது. இதற்கான லாபம் நாட்டிற்கு கிடையாது, ஒரு சில கார்ப்பரேட் நபர்களுக்கு மட்டும்தான். இதனால் இந்தியாவிற்கு எந்த விதமான விளைவு ஏற்படும்? இந்தியா மீண்டும் ஒரு முறை ஒரு புதிய நியூ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உருவாக்க பார்க்கிறது, ஒரு பேரலல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1757ஆம் ஆண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் 67,000 சோல்ஜர்ஸ் இருந்தார்கள், படை இருந்தது.
இதே கம்பெனி 1857ஆம் ஆண்டு வருவதற்குள் ஒட்டுமொத்த இந்தியாவில் தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்து விட்டது. அதாவது the entire country was in their hand. எக்கனாமி, பொருளாதாரம், மொனோபலி, நாங்கள் மட்டும்தான். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், நவாப்களை கைக்குள் போட்டு அந்த ஃபண்டிங்ஸ்களை அவர்கள் கொடுத்து அவர்களை கைக்குள் போட்டு கொண்டார்கள். எப்படி இவர்கள் செய்கிறார்களோ பிரைவேட் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் வழியாக லீகல் இம்யூனிட்டி அவர்கள் கிடைத்தது. அனைத்துமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தது. அதே பேட்டர்ன் தான் இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டில் தொடங்கியுள்ளது. அடுத்த 10 வருடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானி அம்பானி கையில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் 40% இந்த 2 நபர்கள் கையில் ஷிஃப்ட் ஆக இருக்கிறது. டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் மட்டுமல்ல, இதை தாண்டி கார்ப்பரேட் ஃபண்டிங் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி வழியாக டெக்னாலஜி இன் 5G அண்ட் AI சர்வேலன்ஸ் அனைத்துமே பிரைவேட் கையில் போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி தனியார் மயப்படுத்தப்படும். தனியார் மயப்படுத்துவதற்கான அனைத்து வேலையுமே இவர்கள் பார்த்து விட்டார்கள். இப்போ ஒரு சில கேள்விகள். இந்த வழியாக யாருக்கு இந்த பவரை நீங்கள் கொடுத்தீர்களோ, எலெக்டட் கவர்மெண்ட், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட கவர்மெண்ட், அவர்களுக்கு எந்த விதமான லாபம்? இந்த கம்ப்ளீட் பிக்சரை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? 26/11 என்கிற ஒரு தீவிரவாத அட்டாக்கை பயன்படுத்தி CSF மாடலை உருவாக்கி இஸ்ரேல் கொலாபரேஷன் வழியாக எத்தனை விஷயங்களை இவர்கள் தன் கையில் எடுத்திருக்கிறார்கள், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மீண்டும் ஒரு முறை உருவாகிவிட்டால் என்ன நடக்கும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வெளியே துரத்துவதற்கு 200 ஆண்டுகள் பிடித்தது. இன்றைக்கி மறுபடியும் அதே போன்ற ஒரு சிஸ்டம் உருவாகிவிட்டால் இன்னும் எத்தனை நாட்கள் பிடிக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இஸ் திஸ் நாட் டேஞ்சரஸ்? அண்ட் வை கோதி மீடியா and other politicians are quiet in this matter? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.